என்ன காப்பாத்தணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்க மனசுல இருக்கிறதுனால யாரு என்னன்னு கூட பார்க்காம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க. அதனால தான் நீங்க என் அப்பா மேல சந்தேகப்பட்டப்போ எனக்கு கோவமே வரல. சார், என்னாச்சு? இல்ல, கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சார், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ சார், சாரி சார், உங்களை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உள்ள வாங்க சார், வாங்க உள்ள வாங்க. சார், எப்படி சார் எங்க வீடு தெரியும்? நீங்க இந்த பக்கம் ஏதாவது வேலையா வந்திருந்தீங்களா? சார், சொல்லி அனுப்பியிருந்தா நானே உங்களை வந்து பாத்திருப்பேன்ல சார். என்ன சார் விஷயம்? முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் ஏதாவது கேட்க வேண்டியது பாக்கி இருக்கா? ஐயோ சாரி சார், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க எங்க வீடு தேடி வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் கொஞ்சம் பதட்டமாயிட்டேன் சார். ரிலாக்ஸ். முதல்ல உங்க ஹஸ்பண்ட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா? ஐயோ, எங்க இவர்தாங்க எங்க எம்டி. ஓ, ஹலோ சார், ஐ எம் சந்தானம். ஐ எம் வினோத். சார் உட்காருங்க சார். நீங்களும் உட்காருங்க. உடம்பு எப்படி இருக்கு சந்தானம் இப்போ? பரவாயில்ல சார். நார்மலா நடக்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க சார். ஓ, கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். பிருந்தா லீவ்ல இருக்காங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். லேட்டா தான் தெரியும் லலிதா வந்து பிருந்தா வேலையிலேருந்து நீக்கிட்டாங்கன்னு. லலிதாவுக்கு பிருந்தாவுடைய திறமையை பத்தி தெரியல. அதனாலதான் என்னுடைய நாலேஜ் இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மறுபடியும் பிருந்தாவை வேலைக்கு கூப்பிடலாம் தான் வந்தேன். பிருந்தா மாதிரி ஒரு திறமையான ஸ்டாஃபை நான் இழக்க விரும்பல. அதனாலதான் நான் நேர்லயே வந்தேன். கண்டிப்பா எனக்கு பிருந்தா வேணும். பிருந்தா எங்க ஆபீஸ்க்கு கண்டிப்பா வேணும். பிருந்தா மறுபடியும் வரணும். நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன். நீங்களே நேர்ல வந்து கூப்பிடும் போது நாங்க அதை மறுக்கவா முடியும்? அதுவும் பிருந்தாவோட திறமையை மதிச்சு நீங்க கூப்பிடுறீங்க. நம்ம திறமைக்கு எங்க வேல்யூ இருக்கோ அந்த இடத்த நாம ஹானர் பண்ணி ஆகணும். அதுதான் நமக்கும் மரியாதை. வெரி குட். இப்போதான் நீங்க கரெக்டான பாயிண்ட்க்கு வரீங்க. பிருந்தா, இன்னும் நீங்க 2 நாள் கூட தாராளமா லீவ் எடுத்துக்கலாம். பட் நம்ம ஆபீஸ்ல நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். வேற யாராலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்களுக்கு ஆபீஸ்க்கு வரதுக்கு சம்மதம் தானே? ரொம்ப சந்தோஷம் சார். என்னோட திறமையை ஹானர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது எங்க பையன் பரத்தோட நோட் புக். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார். ரொம்ப அழகா இருக்கு கையெழுத்து. கையெழுத்து ரொம்ப அழகா இருக்கு. நல்லா படிக்கவும் செய்வான் சார். பரத்துக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமோ? அவனுக்கு கிரிக்கெட் மட்டும்தான் சார் பிடிக்கும். நல்லா விளையாடுவான் சார். பெரியவனான உடனே இந்தியன் டீம்ல விளையாடணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு அதெல்லாம் முடியுமா சார்? லோக்கல் கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து வர்றது கூட வசதி கிடையாது. இந்தியன் டீம் விளையாடுறது வேணா வேடிக்கை பார்க்கலாம். அதுல விளையாடலாம் முடியுமா சார்? இதெல்லாம் அவன் வளர வளர தானா புரிஞ்சுப்பான். வாழ்க்கையோட யதார்த்தம் புரியும் போது குடும்பத்தோட இயலாமையும் அவன் புரிஞ்சுப்பான் சார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சந்தானம். பரத் ஏன் ஒரு தோனியாவோ சச்சினாவோ வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க? குழந்தைங்க ஆசைப்படுறத பெத்தவங்க செஞ்சு கொடுக்கறது தானே கடமை. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு கனவு கூட கருப்பு வெள்ளையில் தான் சார் வரும்.
சாரி சார், உங்களை வேற மூட் அவுட் பண்ணிட்டோம். வந்ததுல இருந்தே பேசிக்கிட்டே இருக்கோம். சார், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? இப்போதானே சாப்பிட்டேன். ஐ மீன் இங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டு வந்தேன். இன்னொரு நாள் சவகாசமா வந்து சாப்பிட்றேன். ம். அப்புறம் பிருந்தா, நீங்க கண்டிப்பா ஆபீஸ்ல ஜாயின் பண்றீங்க. லலிதாவை நினைச்சு பயப்படாதீங்க, சரியா? சந்தானம் சார், உங்க ஹெல்த்தை நல்லபடியா பாத்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க சார். ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருல்ல? எம்டி தங்கமானவர் தாங்க. அந்த லலிதா தான் எனக்கு பிரச்சனையே. இப்ப அதுவும் தீர்ந்து போச்சு. நான் எப்ப இருந்த வேலைக்கு போட்டுங்க? உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ வேலைக்கு போ. எனக்கு தான் இப்ப நடக்கிறதுல சிரமம் இல்லையே. இனி நான் பாத்துக்கிறேன். என்னங்க, ம் நேத்து அத்தை பேசினது கேட்டீங்கல்ல? இதுல என்ன அதிசயம் இருக்கு அர்ச்சனா? நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். கிண்டல் பண்ணாதீங்க. சரி, விஷயத்துக்கு வா. அத்தை நேத்து எவ்வளவு வேதனையோட பேசினாங்க. நமக்கு குழந்தை இல்லைங்கிறது நம்மள மட்டும் பாதிச்சதுன்னா கூட பரவாயில்லைங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிக்குதுன்னா எதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க. நாம என்ன சும்மாவா இருக்கோம்? சந்தோஷமா தானே இருக்கோம். போங்க, நான் அத சொல்லலங்க. நான் சொல்றதே வேற. வேற என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்காமலே பேசிட்டு இருக்கீங்க. நமக்கு என்ன வயசாயிடுச்சு? நம்ம கிட்ட எந்த குறையும் இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன யோசிக்கிறீங்க? செக்கப்பா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அர்ச்சனா. நமக்கு கல்யாணம் ஆகி என்ன 10-15 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு குழந்தை எப்போ கிடைக்கணும்னு விதி இருக்கோ அப்ப கண்டிப்பா கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கலாம் அர்ச்சனா. நாம இருக்கலாங்க, அத்தை இருப்பாங்களா? நேத்து எவ்வளவு வேதனையோட நம்ம கிட்ட பேசினாங்கன்னு பாத்தீங்கல்ல? கல்யாணம் ஆகி 1 வருஷமோ 2 வருஷமோ அதுக்குள்ள குழந்தைய பெத்துக்கணுங்க. இல்லனா ஊர் உலகம் பாக்குற பார்வையும் நடந்துக்கிற விதமும் ரொம்ப கொடுமையா இருக்குங்க. அந்த கொடுமைய நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஒரு வளக்காப்புக்கு அழைக்க கூட யோசிக்கிறாங்க. குழந்தையோட பிறந்த நாளைக்கு கூட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி எதிரில வந்தா சகுனமா தடையா நினைக்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க இப்படி எவ்வளவோ அவமானங்களை அனுபவிக்க வேண்டியிருக்குங்க. 2 குழந்தைய பெத்த உங்க அம்மா கையிலேயே குழந்தை தர யோசிக்கிறாங்கன்னா என்னெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்கங்க. ரொம்ப அவமானங்க. இப்ப என்ன பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் அவமானமா? ஆம்பளைங்களுக்கும் வேற விதமா இருக்குமா? நீ மட்டும் இல்ல, அந்த அவமானத்தை நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்காக தாங்க சொல்றேன், நாம ஏன் ஒரு டாக்டர் பார்த்து செக் பண்ண கூடாது? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அர்ச்சனா. நமக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது, பாத்துக்கலாம். எந்த குறையும் இருக்காதுன்னு எனக்கும் தோணுதுங்க. சப்போஸ் இருந்தா செக் பண்ணிக்கிறது நல்லது தானே? இன்னைக்கு மெடிக்கல் லைன்ல எவ்வளவு அட்வான்ஸ்டா வந்துருச்சுங்க.
என்ன குறை இருந்தாலும் மேக்ஸிமம் சரி பண்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. அதை ஏன் நம்ம பயன்படுத்திக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்போ உனக்கு என்ன, நம்ம டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்ச உடனே எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்ப நம்ம 2 பேரும் போறோம். ஆர் யூ ஹாப்பி? சரிங்க. நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். பை. பை. சந்திரசேகர் சார், வண்டி நிறுத்துங்க. வணக்கம் என்ன சார். முருகேஷ், என்ன விரட்டி வந்து பிடிக்கிறியா? உள்ள வைக்க போறியா? விரட்டி எல்லாம் பிடிக்கல சார். உங்க காரை பார்த்தேன், பேசலான்னு கொஞ்சம் வேகமா வந்தேன், அவ்வளவுதான். ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்னு ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். என்ன? நேத்து நைட்டு உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனா? எங்க வீட்லயா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா சார்? என்ன கூப்பிடலைன்னா நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன் சார், சும்மா சொல்லுங்க. அட, உண்மையிலேயே இல்லப்பா. நான் ஏப்பா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? நேத்து நைட்டு நான் ஊர்லயே இல்லப்பா, இப்பதான் ஊர்ல இருந்து வரேன். ராத்திரி 12 மணிக்கு உங்க வீட்டு மாடியில லைட் எரிஞ்சுது, மியூசிக் சத்தம் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதான் கேட்டேன். நீங்க என்னடானா இப்பதான் ஊர்ல இருந்து வரேன்னு சொல்றீங்க? அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனை பத்தியே தெரியாதா? ஓ, இப்பதான்ப்பா ஞாபகத்துக்கே வருது. என் பொண்ணோட கூட பிடிக்கிற ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி நம்ம வீட்டு மாடியில தான் கொண்டாட போறேன்னு சொன்னான். ஒருவேளை அதான் தான் இருக்கும். அப்படியா விஷயம்? என்னதான் நண்பரா பழகினாலும் போலீஸ் பத்தி போக மாட்டேங்குது. அது சரி. ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். தெரிஞ்சவங்க வீட்டை மட்டும்தான் நோட் பண்ணுவீங்களா? அப்படிலாம் இல்ல சார், ரவுண்ட்ஸ் வரும்போது எல்லா வீட்டையும் தான் பார்ப்போம். சும்மா ஒரு நோட்டம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். இப்பதான் ஊர்ல இருந்து வர்றீங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருப்பீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சரி, வர்றேன் சார். சுஜாதா, நான் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அடுப்புல பால் வச்சிருக்கேன், காஃபி வேணும்னா போட்டு குடிச்சுக்கோ. என்ன மீனாட்சி, மார்க்கெட்டுக்கா? அம்மா, போன தடவை ஆப்பிள் வாங்கிட்டு வந்தியே, நல்ல சைனிங்கா இருந்தது. அதே மாதிரி ஆப்பிள் இந்த முறையும் 1 கிலோ வாங்கிட்டு வந்துரு. ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். ஆமாமா, ரொம்ப முக்கியம். அப்புறம் போன தடவை ஆரஞ்சு வாங்கிட்டு வரும்போது லோக்கல் ஆரஞ்சா வாங்கிட்டு வந்துட்டேன், சின்னதா சுருங்கி போயிருந்தது. நாக்பூர் ஆரஞ்சா வாங்க, அதுலதான் சொலையில விதையெல்லாம் இல்லாம அப்படியே வாயில போட்டா அப்படியே வெண்ண மாதிரி வலிக்கிட்டு போகும். என்ன வேணுமோ நீங்களே போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே? கை கால்லாம் நல்லா தானே இருக்கு. என்ன மீனாட்சி, ஃப்ரீயா இருந்தா நான் போக மாட்டேனா? பிசினஸ் விஷயமா என் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ண வேண்டியிருக்கு. அம்மா, மார்க்கெட்டுக்கு நானே போயிட்டு வரேம்மா. நீ பேக்கை என்கிட்ட கொடு. உனக்கு எதுக்குமா சிரமம்? நானே போயிட்டு வந்துடுறேனே. இவ்வளவு நாளா வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருந்தம்மா, இப்ப வாச்சோ வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா இருமா. இல்லம்மா, வீட்லயே இருக்கிறது எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலான்னு தோணுது. அம்மா, அதுக்கு ஏமா மார்க்கெட் போற? இன்னும் போர் அடிக்குமே. வேணா சினிமா மால் மாதிரி போலாம். சினிமாவுக்கு நான் டிக்கெட் எடுத்து தரேம்மா. சரி, அதுவும் வேண்டானா நாமெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் டூர் போலாமே. படத்தை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். படத்தை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா கடன் தருவாங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டாப்பா, வீட்டுக்குள்ள இருக்காம வெளியில போனா நல்லா இருக்கும். அம்மா, நீ பேக்க கொடுமா.
என்னன்னு வாங்கணும்னு சொல்லு. உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு வாமா. மறக்காம வெங்காயமும் தக்காளியும் வாங்கிடுமா. அப்படியே உங்க அப்பா கேட்டாரே அந்த ஆப்பிளையும் வாங்கிட்டு வந்துரு. அப்பா, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? அவர் கண்ணை திறக்கிறதுக்குள்ள மார்க்கெட்டே மூடிடுவாங்க. நீ கிளம்புமா. என்னடி சுஜாதா எங்க? ஏய் சுஜாதா எங்கடி? அவ மார்க்கெட் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ச்சே, ஒரு பிசினஸ் மேனோட புரிஞ்சுக்க ஆளே இல்லடி. இதெல்லாம் வரலாற்று பிழைடி. ஏங்க, சூழ்நிலை புரியாம எப்ப பார்த்தாலும் எதையாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம பொண்ணு எப்படி இருந்தவ, பேங்க்ல எத்தனை பேரை மிரட்டி உருட்டி வேலை வாங்கினவ, இப்படி சுறுசுறுப்பா பரபரப்பா இருந்தவ இப்படி மூலையில முடங்கி கிடக்கிறத பாக்கும்போது என் மனசே தாங்கலங்க. அவளை மார்க்கெட்டுக்கு அனுப்புனதே மனசு ஒடிஞ்சு கிடக்கிறவ வெளியில இப்படி போயிட்டு வந்தான்னா அவளுக்கும் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமேன்னு தான் சொன்னேன். அத புரிஞ்சுக்காம நீங்க என்னடானா அத வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு அப்பா மாதிரியா பேசுறீங்க? மக இப்படி இருக்காளேங்கிற கவலை கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்ல. ஏய் என்னடி விட்டா ஓவரா பேசிட்டு போற? எனக்கு மட்டும் பாசம் இல்லையா? எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அத புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இல்ல. போ, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ச்சே, என்ன பிறவியோ. என் பாசமெல்லாம் மனிதர் உணர்ந்து கொள்ளக்கூடிய பாசம் இல்லடி. அதையும் தாண்டி புனிதமானது. அதையும் தாண்டி புனிதமானதடி. புனிதமானது. சுந்தரி, என்னடா அது வீடே சைலண்டா இருக்கு? சுந்தரி, 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 வந்துட்டீங்களா? என்னடி ஏன்டி இப்படி உடம்பெல்லாம் பதறுது? பேய்ங்க, பேய். பேயா? என்ன வளர்ற? பேய்ங்க. நேத்து ராத்திரி நம்ம வீட்டுக்கு பேய் வந்துச்சுங்க. என்ன? என்னடி என்னமோ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்த மாதிரி சொல்ற? நிஜமாதாங்க சொல்றேன். பேய் வந்துச்சுங்க. ஏய், உலகத்துல பேய் பிசாசுலாம் ஒண்ணுமே கிடையாது. உன்னோட பெரிய பேய் இருக்க போது நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. நிஜமாதாங்க. நேத்து ராத்திரி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேனா, அப்ப மாடியில இருந்து பாட்டு சத்தம் கேட்டுச்சுங்க. பாட்டு சத்தம் கேட்டுச்சா? எப்படி? நானே நீ ஏடி இப்ப பேய் மாதிரி கத்துற? நானே பயந்து போயிட்டேன். நீங்களே பயந்தீங்கல்ல, நீங்களே பயந்தீங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதுல எனக்கு ஜுரமே வந்துருச்சு. இந்த பாருங்க, முதல்ல கேரளால இருந்து நம்பூதிரி மாதிரி ஏதாவது பெரிய பூசாரிய கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல பெரிய பூஜை பண்ணி முதல்ல மாடியில இருக்கிற அந்த பேய விரட்டணுங்க. சீக்கிரமா விரட்டி விட்டுருங்க. சரி, முதல்ல ஒன்ன விரட்டி அடிக்கணும் வீட்டை விட்டு. ஏடி ஜுரம் வந்த உடனே டாக்டர் பாக்கிறத விட்டுட்டு மலையாள மாந்திரியை கூட்டு வா, ராயப்பேட்டால இருந்து பாய கூட்டு வான்னு சொல்லிட்டு. ஹாய்மா. எப்ப வந்தீங்க? ஜஸ்ட் நோமா, இப்பதான். அம்மா ஏன் இப்படி இருக்காங்க? ஆமா, நைட் என்ன நடந்தது?